ஹாய் ஃப்ரான்ஸ், குட் மார்னிங். ஒரு பெரிய டாபிக். இப்போ தான் வாக் பண்ண போகிறேன். கிளிகள் சவுண்டு காலையில் வெளியில் வந்து இந்த மரம் செடியை பார்த்தா தாங்க என் மனசே கொஞ்சம் இயற்கையை நான் ரசிக்கிறேன். உண்மையாகவே நீங்கள்லாம் வந்து வெளியில் வாக் பண்ண சொல்ல மரம் செடியெல்லாம் பார்த்து நல்லா பழகுங்க. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் தெரியுமா, கண்களுக்கு அவ்வளோ நல்லது. ஆக்சுவலி என்னன்னா, நேற்று அடையார் வந்து வீட்டுக்கு போன பிறகு ஒரு 7:30 மணி இருக்கும். ஒரு டோர் ஓப்பன் பண்ணேன். ஒரு வண்டு, கொஞ்சம் தேன் வண்டா, நல்லா கொஞ்சம் சைஸாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் கலராக இருக்குது. சரின்னுட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டேன். பூஜை ரூமு போகுது, இங்கே போகுது, அப்படியே போயின்னு வந்துன்னு இருக்குது. அந்த டைம் சரிங்களா, அந்த டைமு சரி அது வந்து நம்மளை வந்து கடிச்சிட போகுது அப்படின்னு நானே கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் இப்போலாம் வந்து நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கனால எறும்பு புத்தாக இருந்தால் கூட நம்மளை கடிக்கிறது இல்லை, சரிங்களா. ஆனால் சரி நம்ம ட்ரை பண்ணி வெளியில் அனுப்பலாம். ஃபேன் போட்டோமா அந்த வண்டு அடிபட்டுடும், இறந்துடும். அந்த பாவம் நம்மளுக்கு என்னத்துக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆஃப் அன் ஹவராக ட்ரை பண்ணுறேன், போக மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறமா ஒரு 8:30 வரையும் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். போகிற மாதிரி தெரில. சரி, அதுக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுட்டு படுத்த உடனே சரி எப்பயும் போல் மெடிடேஷன் பண்ணேன். 3:30 மணிக்கு எழுந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு லைட் போடல, எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஸ்லீப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் கரெக்டாக ஒரு 6:10க்கு டோரை ஓப்பன் பண்ணுறேன். டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு நான் படுத்து நின்ற இடத்துக்கு நல்லா அது ஃப்ரை பண்ணி வருது. சர்ன்னு அப்படியே இறக்கி அடிச்சிக்கினேன். என் கிட்ட வந்து கால் கிட்ட வந்து அது வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லுதா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அது எப்படியும் டிஸ்டன்ஸ்லேருந்து என்கிட்ட கால் கிட்ட வந்து நன்றி சொல்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அடுத்த செகண்ட் புஷ்ஷுன்னு வெளியில் போயிடுச்சிங்க, புரியுதுங்களா. நான் என்ன நினைக்கிறேன், முருகர் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார், சரிங்களா. இப்போ கொஞ்ச காலமாக எனக்கு பட்ட அனுபவங்களை நான் சொல்கிறேன். நான் எங்கே போனாலும் வேலு எனக்கு நிறைய பிரபஞ்சம் உதவி பண்ணிடுது, புரியுதுங்களா. இலை கடிச்சிருக்கு, வேலு மாதிரி அதை எடுத்து பத்திரமா படுத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மயிலை பார்ப்பேன். ஸ்னேக் கூட ஒரு இடத்துல நான் ஒரு நண்பர்கிட்ட பேசினேன், சும்மா கேஷுவலாக சொன்னேன், ஸ்னேக் இருக்கும் போல் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க ஸ்னேக் இருக்குது, நான் பார்த்தேன். மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதே மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளை நான் எங்கெல்லாம் போகிறேன், பீச்சுக்கு போன உடனே என்னால் பார்க்க முடியுதுங்க. ஸோ கொஞ்சம் காலகாலமாக முருகர் வந்து செம்மங்க. அவருடைய வேலைகளே அதிகம். ஏதோ அவர் தான் நம்மளை, அவங்களும் இயற்கையும் பிரபஞ்ச சக்திகளும் நம்மளை கொண்டு போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நினச்சா அடடா என்னுடைய ட்ரீ வந்தாலே இந்த ஆலமரம்ல இதை பிடிச்சி அப்படி ஒரு 2 ஆட்டு ஆட்டிட்டு விளையாட்டு தான் போவேன். சூப்பராக இருக்கும். மாதிரி பிரபஞ்ச ரகசியங்கள் ஏகப்பட்டது. இது உள்ளே போயினே தான் இருக்கும். ஆனால் நான் மெடிடேஷனில் இருக்க நான் எப்பயுமே வேண்டுவது நம்மளும் நல்லா இருக்கணும்,
நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும், யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். நான் அதை தான் நினைப்பேன். அதே மாதிரி எல்லாருக்குமே அன்பை காட்டுங்க. அன்பை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. நல்லா மகிழ்ச்சியாக பேசுங்க, நல்லா சிரிங்க. கஷ்டங்கள் 1000 இருக்கும் எல்லாருக்குமே, வரும் போகும். அதையும் நம் கடந்து போக வேண்டியதுதான். ஆக்சுவலி ஷிரடி பாபா தான் நான் வந்து ப்ரே பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் தான். முருகர் ரொம்ப எனக்கு நிறைய விஷயங்களை நான் அனுபவப்பட்டுட்டேன். அதாவது அது என்ன சொல்கிறது, அந்த காட்சியே எனக்கு கிடச்சிது, முருகருடைய காட்சி. எவ்வளோ பேர் ரொம்ப நாளாக கும்பிட்றாங்க, அவங்களெலாம் கிடச்சிருக்குமான்னு தெரில. நமக்கு கிடச்சிடுது அந்த பிளெஸ்ஸிங், முருகருடைய பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு பயணத்தை கொண்டு போகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து தெய்வங்களே இல்லை அதெல்லாம் சும்மா. தெய்வம் இருக்கனால தான் நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில். ஒரு நாள் ஒன்றும் இல்லைங்க, என் 2 வீலர் போயின்னு இருந்தேன் ஆக்டிவா, பெல்ட்டு கட் ஆகிடுச்சு. பெல்ட்டு கட் ஆனவுடனே கொஞ்சம் தூரம் வந்துட்டு என்ன பாபா அப்படின்னு நினைக்கிறேன், என்னடா இதுன்னு. சரி, இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளுவோம், ஆக்டிவாவை தள்ளின்னு சொல்ல ஒரு இடத்துல 2 வீலரை நிறுத்துகிறேன். நான் தள்ளின்னு வந்ததை நிறுத்தின அடுத்த செகண்டு, என்னடா முருகா இப்படி சோதிக்கடியா அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. சொன்ன அடுத்த செகண்டு எங்கேருந்து ஒரு 2 வீலர் வந்ததோ தெரில, ஒரு கண்ணை மூடி தரக்கு சொல்லி வந்து நின்று, நீங்கள் முருகர் பத்திரத்தை ஆமாம் அப்படின்னு. என்ன ப்ராப்ளம், பெட்ரோலா? இல்லை பெல்ட்டு கட் ஆகிட்டு. வீட்டு வரையும் அவர் என்னை அப்படியே டோக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு திரும்பி விட பார்க்கல, போயினேன்ட்டார். ஒரு செகண்டு தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மனிதர் வராங்க, என்னை உதவி செய்கிறாங்க, என் 2 வீலர் எடுத்துமே விட்றாங்க. இது என்ன சொல்ல முடியும்? நீங்கள் முருகர் பத்திரான்னு என்னை கேட்குறாரு. ஆமான்ற. முருகா நீ கூப்பிட்ட உண்மையா மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரபஞ்சத்தில் நடந்துங்க வருதுங்க. அதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன். நான் எவ்வளோ இயற்கையை ரசிக்கிறேனோ அதே மாதிரி பறவைகள், வாயிலா ஜீவன்களுக்கு இதெல்லாம் உதவி பண்ணோம். ரொம்ப நல்லது. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையை பேசலாம். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது வந்து, அப்பா அப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு போனது, உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது, யார் முதுகுலையும் குத்தக்கூடாது. அதை நான் வந்து என் லைஃப்பில் அதை அப்படியே தான் எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் கூட மாறல அந்த மாற்றம். என் உயிர் இருக்கிற வரையும் உண்மையை பேசுவேன். முடிஞ்சால் 4 பேர் உதவி, 4 பேர் நல்லா இருக்கணும். என் வாயிலேருந்து வர வார்த்தைகளை நல்லா இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.